நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அருணுக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. காலையிலேருந்து அருணை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அருண் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாப்ல, ஆனால் அது ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துட்றேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் அருணை வந்து டப்பானு கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் இல்லை, முக்கால்வாசி கமெண்ட்ஸ் என்ன வந்ததுன்னா நீங்கள் அப்படிலாம் நிறுத்தக்கூடாது, வேணா டப்பானு கூப்பிடாதீங்க, அதுக்கு பதிலாக டப்புக்கு டப்பான் வர கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் அவனை டப்பானு கூப்பிடலாம், உங்கள் சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி கோவத்தில் வெளிப்படுத்திருந்தாங்க. நான் எதனால் டப்பாடு கூட மாட்டேன்னு சொன்னேன்னா, ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ரோ என்ன ப்ரோ டப்பான்றீங்க, இப்போ கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கூப்பிட வேணான்ற மாதிரி தோணி அதனால் கூட மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து கோவத்தை காமிப்பீங்கன்னு எதிர்பார்க்கலங்க. சரி என்ன உங்கள் ஆசைப்படி டப்பான்னு கூப்பிடுங்க அவ்வளோதானே, ஓகே கூப்பிட்டுலாம். டப்பா அருண் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து அவருக்கு வந்து நேரம் சரியில்லை, போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா தீபக், முத்துக்குமரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா எல்லாருமே சேர்ந்து டப்பாவை போட்டு டப்பான்னு தட்டிகிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் தான். இது வந்து லைவ்ல ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரோமோ கட்டா வந்து தேர்ட் ப்ரோமோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டப்பானா சரி ஓகே டப்பா அருண் எல்லாருமே உட்காந்து டப்பா அருண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரயன் ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எந்த விஷயம்னா மார்க்கிங்னா என்ன அப்படின்ற மாதிரி அருண் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு, ஒருத்தவங்கள மாதிரியே பண்ணி காமிக்கிறது, ஒருத்தவங்க மாதிரியே ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்க வந்து நெக்கல் பண்ணுறது, அதுதான் மார்க்கிங் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் தான் கிளாஸ் எடுத்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு காலையில் அவர் எந்திரிச்சு நின்று பேசணும்னு அந்த கான்வர்சேஷன் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலாக தீபக் ஒரு வார்த்தையை சுட்டிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த டிஃபரன்ஸ் அவர் சொல்லிக் கொடுங்க, எது வந்து எப்படி சொல்கிறது, எது வந்து லேபரு எது வந்து ஸ்கில்டு லேபர் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் அவருக்கு சொல்லிக் கொடுங்க, அவருக்கு மூளை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ மஞ்சரி என்ன சொல்லியிருப்பாங்க, இது பேர் தான் மேனிப்புலேட்டிவ், தீபக் சொன்ன வார்த்தையை வந்து வேற மாதிரி அவர் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்கிறாரு, இதுதான் மார்க்கிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அருணுக்கு உண்மையில தெரிஞ்சு தான் பேசுகிறாரு. என்ன நான் அவர் காலையிலேருந்து நான் ஆல்ரெடி சொல்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஹீரோ மாதிரி நம்ம இருக்கணும், ஹீரோவாக ஆகணும்னு நினச்சி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்ன காமெடியன் ஆகிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு சம்பவம் ஒன்று நடுவில் ஆட் பண்ணிக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க விஷால், அவன் ஹீரோனே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேருக்கான டிஃபரன்ஸ் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஒத்து போகுது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அருண் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா விஷால் தான் வந்து காப்பாற்றுறது. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் அங்கே வந்து போய் அவங்க வந்து முடிச்சு விட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாரு. விஷால் அப்படி இல்லை. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சு அங்கே கூட்டிகிட்டு போக முடியாது. விஷால் அவங்க வந்து அங்கேருந்து ஓடி போயிடுறா, ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடி வேணா கூட்டி வர, ஏதாவது கூட நான் ஓடுறேன் என் கூட நீ ஓடி வந்துரு அப்படின்ற மாதிரி வேணா கூட்டிட்டு போகலாம். அது வர அந்த பாயிண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி அப்படி காப்பாற்றி கூட்டு போக முடியுமான்னு கேட்டால் விஷாலுக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்லேயே, அதாவது இந்த சீசனில் இருக்க கண்டஸ்டன்ஸ்லேயே இருக்கிறதுலே ரொம்பவே பயங்கரமான பயந்தாங்கோலி அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் தாங்க. நேரில் பேசுறதுக்கு அவனுக்கு அப்படி ஒரு பயம், ஆனால் பின்னாடி பேசும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான எப்படி சொல்றது மாஸ் ஹீரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலங்க, உண்மையில சொல்லுச்சுக்கோ அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான், மாஸ் ஹீரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் முன்னாடி வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பம்மிடுறான், யாரா நீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த டிஸ்கஷன் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி. என்னன்னா அன்ஷிதா வந்து நான் ஃபஸ்ட் ப்ரோமோ பார்த்துட்டு சொல்லியிருந்தேன் நாமினேஷன் அவங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் நாமினேஷனில் வந்திருக்காங்க, 4-5 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாக்லின், முத்துக்குமரன், ரயன், அதுக்கப்புறம் ராணவ், இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொன்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருந்தது. என்னன்னா நடிக்கிறாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பச்சையாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்ஷிதா அப்படின்ற மாதிரி. இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ கூட லைவ்ல பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, ஏமா அன்ஷிதா இப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எப்படி சொல்றது, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க முகத்திலே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிழிஞ்சிருச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்லாம் இல்லை, உள்ள முத்துக்குமரன் சொன்னா பாருங்க நாமினேஷன் அப்போ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் உண்மை. அவ்வளோ வன்மத்தை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து கோவமே இல்லை, நான் ரொம்ப நல்லவே அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அன்ஷிதா முத்துக்குமரன் சொன்ன மாதிரி அவங்க வந்து டார்கெட் ஒருத்தவங்க மேலே என்ன பண்ணிடுறாங்க, மொத்த வன்மத்தையும் உள்ளே வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து அவங்க மேலே காமிக்கணும் அப்படின்ற மொத்தமாக கொட்டி விட்டுறாங்க. அப்படி தான் மஞ்சரி மேலே கொட்டுறதாகட்டும், அன்றைக்கி சாச்சனா மேலே கொட்டினதாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்க அந்த வன்மங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதாவோட மூஞ்சி வந்து முகத்திரை பார்த்தீங்கன்னா எப்பயோ கிழிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாமினேஷன் இது வச்சாங்க பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சு அந்த பேட்ச் வந்து அப்படின்னும் போது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி இதுல அன்ஷிதா மட்டும் தான் விட்டு போச்சு, மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரோமோலே காமிச்சிட்டாங்க. சோ அன்ஷிதா வந்தது என்ன பொறுத்த வரைக்கும் எப்பா மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இல்லங்க விடக்கூடாது, இந்த நாமினேஷன்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்யா இல்ல தர்ஷிகா போற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல, அன்ஷிதா போறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்ஷிதா பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இதுதான் அந்த பொண்ணோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி. சோ அன்ஷிதாக்கு யாரும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இந்த பொண்ணு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வச்சு ஓட்டு போடுறாங்க, எனக்கு என்னமோ தெரியல. சோ இப்போதைக்கு அதிகபட்ச வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சத்யாக்கும் இன்னொன்னு அன்ஷிதாக்கு தான். டபுள் எவிக்ஷன் தான் இந்த ரெண்டு பேருமே காலி அப்படின்ற மாதிரி தோணுது.
ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 200% தர்ஷிகாக்கா இருக்காங்களே அவங்கள விட இவங்க மோசமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. எனிவேஸ் இப்போ அந்த டப்பா அருணுக்கு மேட்ரு வரும். அருண் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து நான் மார்க்கிங் இது இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரயன் கிட்ட டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ரயன் வந்து போட்டு பொழக்கிறான், என்னடா இவன் இப்படி பொழக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், யோ ப்ரோ நீ தான் ப்ரோ சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுதான் மார்க்கிங்ன்றேன். அருண் என்ன சொல்கிறாரு, யோ என்னை பார்த்து மூளை இல்லையான்னு கேட்குறாங்க, என்னை பார்த்து மேனிபுலேட்டிவ்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன பார்த்து எனக்கு வந்து மார்க்கிங்காக தெரியுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருந்தா அப்படி இருக்கும். அப்படிதான் அருண் பேசுற மாதிரி இருந்தது. பேசுறதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா, எது மார்க்கிங்னு அவருக்கு வந்து தெரியாதான். அது வந்து எப்படி சொல்றது, இதுதான் மார்க்கிங் அப்படின்னு புதுசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதான் முத்துக்குமரன் அங்க இருந்து விறுவிறுன்னு வந்தான். ஏன்பா நீ தானே கிளாஸ் எடுத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இதுதான் மார்க்கிங் விஜய் சேதுபதி சார் முன்னாடி, ஸோ அப்போ வந்து மாத்திரியா நீ அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் மாத்துறேன் அப்படின்ட்டான். அருண் வந்து எப்படி சொல்றது, வாயை விட்டு மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் வாயை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்றேன்ல, இன்னைக்கு மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா டப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் சரியில்லை, ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் மாசா பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு காலையிலே அருணுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி முன்னாடி தீபக் வந்து அருணை கலாச்சிருந்தார் பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி கத்தி எடுத்து கொத்த சொன்னா தடவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த சம்பவத்தை ஜெஃப்ரி வந்து எல்லாரும் முன்னாடியும் சொன்னது மட்டும் இல்லாமல் மொத்த பேர் சிரிச்சானுங்க. அதாவது ஆல்ரெடி இது சாட்டர்டே எபிசோட்ல அருண் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வச்சு செஞ்சார்ல, திருப்பி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அதை சொல்லி காமிச்சு வச்சு செஞ்ச மாதிரி தான் இருந்தது. அருண் மூஞ்சி அங்கேயே மாறிடுச்சு. அப்பயே எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு வந்து தீபக் மேல ஒரு காண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை வச்சு செஞ்சுட்டு நீ, அதனால தான் எனக்கு என்னமோ தீபக் அந்த வார்த்தையை சொன்னோன்னே அருண் பிடிச்ச மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தீபகனான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவ் சைடு தான் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாப்புல. இன்னைக்கு தீபக் இந்த வார்த்தையை சொன்னோன்னே இந்த அளவுக்கு வந்து அது எடுத்துக்கிட்டு வந்து பொங்குறதுக்கான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, தீபக்கை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அருண் வந்து முடிவு பண்ணிட்டாப்ல, டப்பா அருண் வந்து முடிவு பண்ணிட்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா டப்பா இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடும் போது எனக்கு என்னமோ அந்த ஃபீல் தான் வருது. ஓகே இவனுக்கு வந்து டார்கெட் பண்ணிட்டான், அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த பாயிண்ட் எடுத்து வந்தோன்னா மொத்த பேரும் அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க. இப்போ என்னன்னா அந்த தீபக் சொன்ன பாயிண்ட் வந்து யாராவது தப்பு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் டினே பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கே அருணுக்கு வந்து அந்த சப்போர்ட் பண்ணி அந்த பாயிண்ட் திருப்பி பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் தான். விஷால் வந்து ஃபன்னாக கொண்டு போயிட்டாரு, நாங்கள் லேபர் அப்படி குத்தி காமிச்சிக்கிட்டே இருந்தாப்ல விஷாலுக்கும் டப்புன்னு எடுத்து ஒரு அடி அடிச்சாங்க. இந்த மாதிரி மஞ்சரி எந்திரிச்சு சொன்னாங்களே, இந்த மாதிரி இது பாருங்க அதில் வச்சு விளையாடாதீங்க, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், நீங்கள் என்ன லேபர்னு இதெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு வச்சு விளையாட்டு பொருள் இல்லை, விளையாட்டு எப்படி சொல்லி விளையாட்டுத்தனமாக பேசுகிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விஷால் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சாரி கேட்டான். நான் தான் சொன்னேன்ல, விஷாலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தப்புன்னா அதை டிஃபெண்ட் பண்ணி ஓகே நம்ம பக்கம் தப்பாகவே இருந்தாலும் கொஞ்சம் எந்திரிச்சு நின்று பேசணும்ல, அதுக்கு ஒரு தெம்பு இருக்கணும்ல, அது வந்து விஷாலுக்கு இல்லை. மஞ்சரி எந்திரிச்சு இந்த பாயிண்ட்டை சொன்ன உடனே விஷாலுக்கு பயம் வந்துருச்சு, உடனே எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சாரி கேட்டான். ஆனால் அருண் அப்படி இல்லை, நான் ஒரு விஷயம் பேசிட்டேன் அதில் கடைசி வரைக்கும் நான் நிப்பண்டா அப்படின்ற மாதிரி திருப்பி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேப்டன் இருக்கார்ல ரஞ்சித் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காப்ல, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு, இவங்களெல்லாம் லேபர்னு எப்படி பிரிப்பீங்க, அப்போ இவங்களாம் ஸ்கில் இருக்கு இவங்களுக்கு ஸ்கில் இல்லைன்னு எப்படி பிரிப்பீங்க, இது வீட்டில் எப்படிலாம் பிரிக்கலாமா அப்படின்ற மாதிரி நியாய மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலாக தீபக் சொல்ல அவரோட மோட்டிவ் என்னன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி லேபரை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு பர்சனை வந்து கிச்சன் குக்கிங் டீமில் போட்டுருங்க, ஏன்னா குக்கிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கே சொதப்புச்சுன்னா மொத்த பேருக்கும் ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தீபக் சொன்னது. அது குக்கிங் தெரிஞ்சவங்களுக்கு குக்கிங் போடுங்க அப்படின்றதுக்கு தான் இந்த மேட்டர் வந்து பேசவே வந்தார். ஆனால் அருணை பொறுத்த வரைக்கும் அந்த லேபர்ன்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு எங்களை எப்படி அப்படி சொல்லுவீங்க, அதாவது அருண் அதில் இல்லை இருந்தாலும் அவங்களை எப்படி அப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொதுப்படையான ஒரு பொது தலைவர் மாதிரி வந்து பேச வந்தார். ஆனால் பொது தலைவர் மாதிரி பேச வந்த அருணை வந்து பொலன்னு பொழந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. காலையிலேயே அடி, அதுக்கடுத்து மதியானமும் அடி, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட்ல மேஜராக கண்டென்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா லைவ்ல முடிஞ்ச விஷயத்தை எடுத்து திருப்பி ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணுறதை பார்க்கும்போது ஓகே மேஜர் கண்டென்ட் இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா நடந்த சண்டையே திருப்பி போடுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அருணுக்கான சம்பவங்கள் தான். ரயன் போட்டு அடிக்கிறான், முத்துக்குமரன் வந்து காலையிலையும் அடிச்சான் இப்பயும் அடிச்சான். எனக்கு தெரிஞ்சு முத்து வந்து கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடான்னு நேற்று சொல்லியிருந்தால, இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் என்னோட கேம் பாருங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னன்னா எல்லா பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆகிறான். காலையில் ஒரு பிரச்சனை நடந்தது, அதில் வந்து அவனோட பாயிண்ட் வச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அருணுக்கும் ரயனுக்கும் ஃபைட் வந்ததுல, அந்த ஃபைனில் அவனே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அருணை போட்டு பொலன்னு எனக்கு என்னன்னா அப்போ அவன் வந்து முடிவு பண்ணிட்டான் இதுக்கப்புறம் எல்லாரும் டேரக்டா அடின்னு அடிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா இந்த எப்படி சொல்றது, ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில மோஸ்ட்லி என்ன பண்ணுவான், கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருப்பான், கொஞ்சம் தள்ளி இருப்பான். ஏதாவது பிரச்சனை பெருசானா மட்டும் தான் உள்ள வருவான். இப்போ வந்து பிரச்சனை பெருசாவே இல்லை, பேச தான் ஆரம்பிச்சானுங்க. அதுக்குள்ளே நடுவில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அருணை போட்டு பொழக்கிறது. என்னன்னா அருணை பொறுத்த வரைக்கும் அருண் கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்கன்னா அருணால் பேச முடியாது. முத்து அதான் சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணா இந்த பாயிண்ட் வச்சுட்டு போயிட்டான். உங்ககிட்ட யாராவது நீங்க பேசினா நீங்க வந்து ரொம்பவே ப்ரோவோக் ஆயிடுறீங்க, ப்ரோவோக் ஆயிட்டா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஸோ உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன்
கான்வர்சேஷன் வச்சாங்கன்னா தயவு செஞ்சு ப்ரோவோக் ஆகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். அருணால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசவே முடியல. சாப்பாடு தட்டை பார்த்து ரொம்ப குனிஞ்சு சேடாக உட்காந்துட்டு இருந்தாப்புல. எனக்கு தெரிஞ்சு அருணை பார்க்க சொல்ல கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயம் ட்ரை பண்ணாமலாம் இல்லைங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணுறாப்புல, ஏன்னா ட்ரை பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக போய் முடிஞ்சிருது. அதுதான் டப்பாவால் பார்த்தீங்கன்னா தாங்கிக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உடனே நிறைய பேர் வந்துருவீங்களே, நான் வந்து டப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ டப்பான்னு கூப்பிட்றாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக சொல்ல கமெண்ட்ல சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஏன் ப்ரோ இப்போ டப்பான்னு கூப்பிடுறீங்க, அது வந்து கொஞ்சம் தப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி சொல்லுங்க நீங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ல பாருங்களா, மொத்த கமெண்ட் ஒரே விஷயம் தான், அவனை டப்பான்னு தான் கூப்பிடணும், இல்லை டப்பான்னு கூப்பிடணும், ஏதோ ஒன்று அப்படிதான் நீங்க கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் திருப்பி என்னோட டெசிஷன் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.